ஆசீர்வாதமா இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இப்ப நாம் அதிக மனுஷனை ஆண்டவர் பூமியில உருவாக்கும் பொழுது மனுஷனுக்கு சுய புத்தியை கொடுத்து தான் உருவாக்குறாரு. அவனை ஒரு கம்ப்யூட்டரை போலையோ ஒரு ரோபோ போலையோ அவனுக்கு சாவி கொடுத்தா கீ கொடுத்தா அவன் அப்படியே நடந்து போகிற மாதிரி மனுஷன் என்ன பண்ண நம்மளை கர்த்தர் உருவாக்கல. சுய ஆசைகள் உள்ளவர்களாய் சுயமாய் யோசிக்கத்தக்கதாக. அதனால தான் மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம். ஆமென். அப்போ அதுக்கும் நமக்கு என்னதான் சுயமாய் சிந்தித்து நல்லது எது கெட்டது எது சொல்லி தெரிந்தெடுக்கிற ஒரு பழக்கத்தை நமக்கு அந்த ஞானத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சரி, அப்போ நமக்கு சுயத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறனால நம்ம நாட்கள் போக 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 தேவ பலனை சார்ந்து வாழாமல் அதிகமாக எதை சார்ந்து வாழ பிள்ளைகளாய் மாறிட்டோம்? சுய பலனை சார்ந்து வாழுகிற பிள்ளையா மாறிட்டோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உண்மையா நம்ம இங்க இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க தேவ பலனை சார்ந்து வாழுகிறீங்களா சுய பலனை சார்ந்து வாழுகிறீங்களா? பிரசங்கம் முடியும் போது உங்களுக்கு கேள்வி வந்துடும். ஆமென். நான் தேவ பலத்துல தான் இருக்கிறேன்னா சில பிள்ளைகள் உண்டு உண்மையாகவே உங்க கஷ்டங்கள் நஷ்டத்துல தேவ பலனை சார்ந்து இங்க இருக்கிறவங்க எல்லாருமே நீங்க சுய பலத்துல தான் இருக்கிறீங்க நான் சொல்லவே மாட்டேன். சுய பலன்ல இருக்கிறவர்கள் இந்த ஆராதனைக்கு வந்து அமர்கிறவர்கள் அல்ல. என்ன இது கூட ஆமென் வர மாட்டேங்குது? ஹல்லேலூயா. தேவ பலன் இருக்கிறவங்களால தான் இந்த ஆராதனை வந்து என்ன பண்ண முடியும், உட்கார முடியும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இன்னும் உங்களை கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறாரு, ஷார்ப்பாக்க விரும்புகிறார். இன்னும் உங்களை கூர்மையான அம்பா மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பலவான் கையில் இருக்கிற ஒரு பட்டயத்தை போல உங்களை மாற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். விளக்க கொளுத்தி கீழே வச்சா வெளிச்சம் வராது. நீங்க விளக்கு தான், ஆனா உங்களை கர்த்தர் உயரத்துல வைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கையை தட்டி நல்ல ஆசையா ஆண்டவர் மகிமைப்படுத்துவோமே. ஆமென். அப்போ நம்ம அதிக நேரம் நம்ம சில நேரத்துல யோசித்து பார்ப்போம்னு சொன்னா நம்ம சுய பலனை தான் நம்ம என்ன பண்ணுகிறோம் சார்ந்து சுயமாய் சிந்தித்து சுயமாகவே சில காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்லுவார், சுய பலன் அல்ல, என் தேவ பலனை நீ நாடும் பொழுது கர்த்தருடைய வல்லமையையும் மகிமையையும் உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. ஆமென். எந்த சபையில தேவ பலனை சார்ந்து வாழுகிறதோ, எந்த குடும்பத்துக்குள்ள தேவ பலனை சார்ந்து வாழுகிறார்களோ அந்த இடத்துல கர்த்தருடைய வல்லமை மகிமையாய் வெளிப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? வேதத்துல பார்க்கலாம், சவுலுக்கு விரோதமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் பெலிஸ்தியர்கள் யுத்தம் செய்வதற்கு வரும் பொழுது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது 30,000 ரதங்களுக்கு மேல் அவர்கள் எடுத்துக்கொண்டு வர்றாங்களாம். கடற்கரை மணலை போல ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் படையெடுத்து வரும் பொழுது சவுலோட எத்தனை பேர் ஒட்டி கொண்டார்களா? வெறும் 600 பேர். எத்தனை பேர்? அவங்க ரதமே 30,000 ரதத்துக்கு மேல வருது. அதுக்கு போக கால் ஆட்கள், குதிரை ஆட்கள், யானை ஆட்கள் சொல்லி எத்தனை படைகள் இருந்துச்சோ தெரியல. வெட்டுக்கிளியை போல கடற்கரை மணலை போல வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா சவுல் கிட்ட இருக்கிற கூட்டம் எத்தனை பேர் தான்? 600 பேர். பாதி கூட்டம் எங்க போயிருச்சு? 1 சாமுவேலில் சொல்லப்பட்டிருக்கிறது, மலைகளிலையும் குன்றுகளிலையும் எங்க போய் ஒளிந்து வாழ ஆரம்பிச்சாச்சு. அந்த நேரத்தை தான் சாமுவேல் சொல்லுகிறாரு, இந்த இடத்துல நான் வருவேன், நான் பலி செலுத்துகிற வரைக்கும் நீ காத்திரு, நான் பலி செலுத்த வருவேன், அது வரைக்கும் நீ என்ன பண்ணு, நீ காத்திரு என்று சொன்ன சவுல் அதற்காக காத்திருக்கிறார். எதற்கு? யுத்தத்துக்கு நம்ம கடந்து போகணும். தேவ சமூகத்துல பலி செலுத்திட்டு போனா நிச்சயம் கர்த்தர் நமக்கு எதை கொடுப்பாரு, ஜெயத்தை கொடுப்பார் என்று சொல்லி சவுல் காத்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது நாட்கள் ஆகிக் கொண்டே இருக்குது. சாமுவேல் தீர்க்கதரிசி பலி செலுத்துவதற்கு வராததுனால சவுலுக்குள்ள ஒரு எண்ணம், ஏன்னா பகைவர்கள் தன்னை நெருக்கி கொண்டே வராங்க. ஒவ்வொரு தேசத்தை விட்டு தாண்டி 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 சவுல் இருக்கிற இடங்களுக்கு அருகாமையில் வர வர இவருக்குள்ள சில யோசனைகள் வந்திருக்கலாம். ஐயோ, பகைவர்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்களே, நம்ம இப்படி அஜாக்கிரதையா இருந்தா என்ன செய்யறது, நம்ம எதையாவது செய்து ஆகணும். இன்னொரு பக்கம் சாமுவேலும் தீர்க்கதரிசியும் வந்த மாதிரி இல்லை, ஆனா சத்துருக்கள் நம்மளை தேடி வந்து கொண்டிருக்காங்க, என்ன செய்வதுன்னு சொல்லி உட்கார்ந்து யோசிக்க ஆரம்பிச்ச உடனேயே சுயத்தின் ஞானம் அவரை வழி நடத்த ஆரம்பிச்சிருச்சு. கவனிக்கிறீங்களா? சில பிரச்சனைகள் வரும் பொழுது, சில போராட்டங்கள் வரும் பொழுதுதான் சுயம் நம்மளை ஆளுகை பண்ணுவதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். எத்தனை நல்லா கவனிக்கிறீங்க? எல்லா நேரத்திலையுமே நம்ம சுயமா செயல்படுகிறோமா? இல்ல. எப்பதான் நம்ம அதிகமா சுயத்துக்கு இடம் கொடுப்போம், சுயத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுப்போம் சொன்னா பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டம் வரும் பொழுது, நெருக்கங்கள், இனி கழுத்தளவுக்கு தண்ணி வந்துருச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா நம்ம அழிந்து போக வேண்டியதுதான், என்னத்தையாவது ஒண்ணு செய்யணும்டா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்,
யோசிக்கும் பொழுதுதான் சுயம் நம்மளை ஆளுகை பண்ண ஆரம்பிக்கும். சவுல் அதை செய்யும் பொழுது அவனுக்கு அது ஞானமா இருந்தது, தேவனுக்கு அது பைத்தியமா இருந்தது. அல்லேலூயா. அப்போ இதை செய்த உடனே பார்க்கிறாரு, பலி செலுத்துவது அது ஆசாரியருக்குரியது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை ஒருவருக்கும் கர்த்தர் விட்டு கொடுக்கவே இல்லை. அப்போ சுயம் தன்னை ஆளுகை செய்த உடனே, சுயத்தின் யோசனை வந்த உடனே, சரி பலி தானே செலுத்தணும், யார் செலுத்தினா என்ன, நம்மளே என்ன பண்ணிடுவோம், போய் பலி செலுத்தி விடுவோம் என்று சொல்லி பலிபீடத்தை கட்டி அதற்கு ஒரு பலியை வைத்து அங்க பலி செலுத்தி முடிக்க உடனே சாமுவேல் வருகிறாரு. சாமுவேல் வந்து சொல்கிறாரு, பைத்தியக்காரத்தனமா, ஆமா வசனத்து வேற மாதிரி போட்டுக்கும், நான் இயல்பா பேசிக்கிட்டு இருக்கேன், ஆமா புத்தியினமா, எல்லாம் ஒண்ணு தானே, ஆமே புத்தியினமாய் செய்தா என்று சொல்லி சவுலை கடிந்து கொண்டு உன்னை ராஜா என்கிற ஸ்தானத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, புறக்கணிச்சு தள்ளுகிறார். அதெல்லாம் காது கொடுத்து கேட்கறதுக்கு யாருக்கு டைம் இல்லை. உங்களை திட்டியிருந்தா ஐயோ மனஸ்தாப்பட்டு அழுது புலம்பி என்ன ஆண்டவர் தள்ளிட்டாரா, அப்ப நீ ராஜா இல்லையா, என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி விழுந்திருப்போம். சவுலுக்கு அது கேட்க டைம் இல்லை. ஏன்னா சத்துரு வந்துட்டு அந்த நேரத்தில் சாமுவேல் கூட சத்ருவா தான் தெரிஞ்சிருப்பார். யாருக்கு? சில நேரம் உங்களுடைய பர்சனலில் நம்ம வந்து சில அட்வைஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், சிஸ்டர் இதை நீங்கள் செய்யாதீங்க, பிரதர் இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு தரம் 2 தரம் 3 தரம் சொன்னால் யார் சத்ருவா மாறிடுவா? பாஸ்டர் சாம் இவருக்கு உங்களுக்கு வேலை என்ன உண்டோ அதை பார்த்துட்டு தேவையில்லாமல் யோசிக்க மாட்டீங்களா? இன்னும் யாருடைய பர்சனலுக்கு நம்ம இன்னும் வரல, அது வரைக்கும் நல்லது. ஆமே, எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், பாம்பு சீண்டாத வரைக்கும் அது என்ன பண்ணாது, அது எந்த பாம்பு சீண்டுன்னு அது என்னதான் பண்ணும். சரி ஓகே. அப்போ சவுலுக்கு அப்போ சாமுவேல் கூட எப்படி தான் தெரிஞ்சிருப்பாரு, ஒரு மாதிரியா தெரிஞ்சு, ஏன்னா காது கொடுத்து கேட்கல, அவர் பாட்டுக்கு யுத்தத்துக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. அப்போ சவுல் தன் மாம்சத்தின் சுயத்துக்கு இடம் கொடுக்கிறார். இப்போ அடுத்த அதிகாரத்தில் வாசிக்க நேரங்கள் 1 சாமுவேல் 13 இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 1 சாமுவேல் 14 வரும் பொழுது வேதத்தில் தெளிவாய் சொல்லிஇருக்குது. வாசிக்கலாம். 1 சாமுவேல் எடுங்களேன், வாசிதான் புரியும். 1 சாமுவேல் 13 அதிகாரம் 22 வசனத்திலிருந்து வாசிங்க. அந்த யுத்த நாள் வந்தபோது சவுலுக்கும் அவன் குமாரனாகிய யோனத்தானுக்குமே அன்றி சவுலோடும் யோனத்தாடும் இருக்கிற ஜனங்களில் ஒருவர் கையிலும் பட்டயமும் ஈட்டியும் இல்லாதிருந்தது. போது கவனிக்கிறீங்களா? அப்ப யுத்த நாள் வந்துருச்சு. யுத்த நாள் வந்த உடனே இப்போ பட்டயம் எத்தனை பேர் கையில தான் இருக்குது? அவன் ரதத்துல வந்துகிட்டு இருக்கான். இங்க தேசத்துல எத்தனை பேர் தான் கத்திய வச்சிருக்கானுங்க? சவுல் ஒரு கத்தி வச்சிருக்கிறாரு, யோனத்தான் அந்த தேசத்துல 2 கத்தி தான் இருக்கு. நம்ம இன்னைக்கு சமையல் செய்யறது கூட ஒரு 4 கத்தி வச்சிருப்போம்னு நினைக்கிறேன். அங்க தேசத்துக்கு யுத்தம் வருது. ஆனா 2 கத்தியை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழித்து கொண்டிருக்கிறாங்க. இப்படி சவுல் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது யோனத்தானுக்குள்ள ஒரு எண்ணம் வருகிறது. என்ன வருகிறது? வாசிக்கலாம். 14 அதிகாரம் 6 வசனத்தை வாசிங்க. யோனத்தான் தன் ஆயுததாரியாகிய வாலிபனை நோக்கி, விருத்த சேதனம் இல்லாதவருடைய அந்த தானியத்திற்கு போவோம் வா, அந்த தானியத்திற்கு அந்த இடத்திற்கு நம்ம போவோம் வா, ஒருவேளை கர்த்தர் நமக்காக ஒரு காரியம் செய்வார். அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் ரட்சிக்க கர்த்தருக்கு தடை இல்லை. எஸ், நல்ல கையை தட்டி ஆண்டவர் நல்ல மகிமைப்படுத்துங்க பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒரு கத்தி இருந்தாலும் பரவாயில்ல, 2 கத்தி இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பேரை கொண்டோ அநேக பேரை கொண்டோ ரட்சிப்பதற்கு தடையே இல்லை. எத்தனை பேர் உண்மையா ஆண்டவர் மகிமைப்படுத்துறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து உன் கையில இன்னைக்கு 2 கத்தி தான் இருக்குது, நீ என்ன பண்ண போறலாம் கேட்க மாட்டாரு. நீ ஒருத்தன் தான் இருக்க, என்ன செய்ய போறலாம் கேட்க மாட்டாரு. உன் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமே. சுய பலனா தேவ பலனா? பட்டிமன்றம் வச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். நல்லா இருக்குல்ல டாபிக்? இப்பதான் ஞாபகம் வருது. ஆமே, பிரசங்கம் முன்னாடி எடுக்கும் ஞாபகம் வரலையே. சரி, அப்ப பாருங்க, இந்த இடத்துல தகப்பன் யாரு? யோனத்தானுக்கு யார் தான் அப்பா? நோவா. சவுல் யோசிக்கிறாரு, நம்ம சுயமா ஏதாச்சும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. ஆனா யோனத்தான் யோசிக்கிறார், தன் ஆயுததாரியான வாலிபனை கூப்பிடுகிறாரு. கையில பட்டயமே உன்கிட்ட இல்லைனாலும் பரவாயில்ல, என்கிட்ட ஒரு பட்டயம் இருக்குது. ஆனா அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், தேவனை ஆராதிக்காதவன். நம்மளோ தேவனை ஆராதிக்கிறவங்க, கர்த்தர் நிச்சயம் நமக்கு ஜெயத்தை கொடுப்பாரு. நம்ம புறப்பட்டு போவா. தேவ பலனை சார்ந்து வெறும் 2 பேராய் குறுகலான மலை பக்கத்துல வேதத்தை வாசித்து பார்த்தா 2
இரண்டு பக்கமும் மலை, தன் பட்டயத்தை தன் ஆயுததாரியிடத்தில் கொடுத்து தன் முழங்கால்களினால ஊன்றி 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 யோனத்தான் போகும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறாரு, தேவ பலனை சார்ந்து போகும் பொழுது ஜனக்கூட்டம் பின்னாடி வராது, உலகம் பின்னாடி வராது. சில பாடுகளுக்குள்ளதான் நீ போக ஆரம்பிப்ப, ஆனா ஜெயம் கர்த்தர் நிச்சயம் உனக்கு தருவார். நல்ல ஐயோ இப்படியா கையை தட்டி சத்தமா ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. யோனத்தான் சுயமா யோசிச்சார்னா நீங்க யுத்தத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. ஆமென். இப்ப நடந்தது என்ன? கர்த்தர் இந்த ரெண்டு பேரை கொண்டு, அது எப்படிங்க இத்தனை பேருக்கு அற்புதம் செய்ய முடியுமா? நான் நினைக்கிறேன் நிறைய படத்தெல்லாம் நம்ம புஸ்தகத்தை பார்த்து தான், வேதாகமத்தை பார்த்தா எடுக்கிறாங்களோ என்னவோ தெரியல. இது முழுமையாக வாசித்து பார்த்தா இவர் இரண்டு பேர் யுத்தத்துக்கு போகும்பொழுது தேவன் அந்த இடத்தை ஒரு கலக்குறாரு. யோனத்தான் சும்மா நாள் கையை வீசி அடிக்க ஒவ்வொரு அடிக்கு 20 பேரா விழுந்துகிட்டே இருக்கான். கையை வைத்து வராமன்னு சொல்லுங்களேன். ஏன்னா ஓங்கினது மட்டும்தான் யோனத்தான், அடிச்சது அப்பா கை. எத்தனை பேருக்கு விளங்குது? நீ எடுத்து வைக்கிற ஒரு அடிதான் உன்னுடைய அடி, மிச்ச கிரியை எல்லாம் எங்க ஆண்டவர் செய்து முடிக்க ஆரம்பிப்பார். ஐயோ விளங்கலையே, நீ ஆண்டவருக்காக ஏதோ ஒரு பிரயாசத்தை எடுத்து வைக்க 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 கர்த்தருடைய பலன் உன் கூட இருந்து உன் பின்ன தாங்குவதல்ல, உங்களுக்கு முன்பதாக தேவ மகிமை போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. யோனத்தான் அடிக்க பின்னாடி அவனுக்கு ஒன்றும் விளங்கலை, என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இப்படி செய்து கொண்டிருக்கிறது. அது கீழே மறுபடியும் வசனத்தை வாசித்து கொண்டிருந்தா ஆண்டவர் அந்த இடத்தை ஒரு ஆட்டினாரா. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு நில நடுக்கத்தை உண்டு பண்ணி ஜனங்களுக்குள்ள ஒரு கலக்கம் வர வளைத்து ஜனங்களுக்கு ஒரு திகில் பிடிக்க வச்சாரு. ஆமென். அவனுக்கு ரதம் இருக்குது, நல்ல பேலன் இருக்குது, ஆனா கர்த்தர் எதை அசைச்சாரு? அவன் இருக்கிற இடத்தை ஒரு அசைச்ச உடனே அவன் கத்தியை வச்சு பிடிக்க முடியுமா? என்ன பண்றதுன்னு தெரியாம ஓடும் பொழுது ஜனங்கள் கேள்விப்படுது, அங்க என்ன ரொம்ப ஒரு சத்தமா இருக்குது, என்ன காரியம், யார் அங்க போனா, நம்ம கிட்ட யார் இல்ல சொல்லி சவுல் பார்த்தா ரெண்டு பேரை காணோம். யாரு? யோனத்தானும் ஆயுததாரியும் காணோம். அவர்கள் தேசத்துக்குள்ள போனாங்க. அங்க பயங்கர அமளி உண்டாகுகிறது. அந்த ஜனங்கள் ஓடுகிறார்கள் என்பதை கண்டு இங்க இருக்கிறவன் சவுலோட இருக்கிறவங்க கூட ஓடுறான். விரட்டு, போய் வெட்டுவோம். ஆமென். ஓட ஓட வெட்டின உடனே இது ஒரு பக்கம் வெட்டிக்கிட்டு இருக்க 600 பேரு. அடுத்த போது தகவல், எங்க கெபிக்குள்ளேயும் குகைக்குள்ளேயும் ஒரு கூட்டம் உட்கார்ந்துட்டு இருக்கு பாரு. கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை தந்துட்டாரா, நம்மளும் போவோம் சொல்லி ஒளிஞ்சிருந்த இஸ்ரவேலர் அவ்வளவு புறப்பட்டு பெலிஸ்தரை ஓட ஓட வெட்டுறானுங்க. ஐயோ சந்தோஷம் வரலையே. அல்லேலூயா. அன்றைய தினத்துல கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தாரு. ஆமென். சவுல் செய்தது ஒரு தவறான ஒரு காரியம் தான், சுய பலத்தை சார்ந்தது உண்மைதான். ஆனா அந்த 13ஆம் அதிகாரத்துக்கு 14ஆம் அதிகாரத்துக்கு நடுவுல யோனத்தான் தேவ பலனை சார்ந்தது நிமித்தமா கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீ ஏதாவது ஒரு சுய பலத்துல சார்ந்து இருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்து தேவ பலனுக்குள்ள நீங்க வரும் பொழுது, தேவனை முன்ன வைத்து நீங்க ஓடி வரும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு செய்யக்கூடிய ரட்சிப்பு அது வல்லமையுள்ளதா இருக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, இடிச்சுதான் சொல்லுங்க, சுயத்துக்கு இடம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஆமென். சுயம் என்னைக்குமே என்னதான் சொல்லும், அதை அப்படி பண்ணு, அதை இப்படி பண்ணு, அதை அப்படி செஞ்சிடலாம் அப்படி சொல்லி பல விதமா என்ன பண்ணும், யோசனை கொடுக்கும். ஆனா தேவ பலன் ஒன்னே ஒண்ணுதான் யோசனை கொடுக்கும், கொஞ்சம் பொறுமையாரு, கொஞ்சம் காத்துரு, இது இந்த மாதிரி செய்யுன்னு சொல்லி உங்களை கொஞ்சம் அப்படி என்ன பண்ணிதான் இருக்கும், வளைஞ்சு கொடுக்க தான் சொல்லும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. யோனத்தானோடு கர்த்தர் இடைப்பட ஆரம்பித்து கர்த்தர் அற்புதத்தை செய்தார். அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம், தாவீதை குறித்து நம்ம பார்க்கலாம். அதே 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. தாவீது யுத்த நாள் வரும் பொழுது தாவீது தன் அரண்மனையிலேயே தங்கி இருந்தாராம். இதெல்லாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். இப்போ யுத்தத்துக்கு ஜனங்கள் போகிறாங்க, தாவீது வீட்டிலே இருக்கிறார். அப்போ தாவீதுக்குள்ள ஒரு திடீரென்று சொல்லி ஒரு சுயம் தோன்ற ஆரம்பித்தது. ஒரு முறை தாவீது சொல்லுகிறாரு சங்கீத புஸ்தகத்துல, கரடியும் சிங்கமும் ஆட்டையை கடித்து கொண்டு போகும் பொழுது பின்தொடர்ந்து ஓடினாராம் தாவீது. எதுக்கு பின்னாடி? சிங்கத்துக்கு பின்னாடியும் கரடிக்கு பின்னாடி தாவீது ஓடினாராம். வாயில இப்ப எதை கவி வச்சிருக்குது, ஆட்டை கவி வச்சிருக்குது. நம்மளா தான் எப்பா ஒரு ஆடோடி போச்சு, மற்ற ஆட்டெல்லாம் என்ன பண்ணு, ஆடை சேவ் பண்ற நம்ம ஓடிடுவோம், ஆடாது போனா போது நம்ம. ஆனா தாவீது ஒரு ஆடை எடுத்துக்கொண்டு போனால் அதுக்கு பின்பதாய் ஓடி போய் அதை என்ன பண்ணினாரா, சிங்கத்தின் வாய்க்கு தன்னை அந்த ஆட்டை தப்பு வச்சாராம். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க.
அப்போ சவுல் கிட்ட வந்து தாவீது சொல்லுகிறாரு, ஒரு முறை சிங்கமும் கரடியும் வந்தது, அதன் வாயிலிருந்து ஆட்டை காப்பாற்ற கர்த்தர் எனக்கு உதவி செஞ்சாரு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தாவீது நான் சிங்கத்தை கொன்னேன், நான் ஆட்டை கொன்னேன்னு சொல்லாம கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் சொல்லி தேவ பலனை முன் வைக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சிங்கத்தையும் கொன்னது கரடி கொன்னது நான் தான், உண்மைதான். ஆனா எனக்குள்ள தேவ பலன் இருந்துச்சு. அப்போ அப்படி சொன்ன ஒரு மனுஷன் இப்ப யுத்த நாட்கள் வரும் பொழுது உரியாவினுடைய மனைவியை தனக்காக எடுத்துக் கொள்வதற்காக இப்ப அவர் தேவ பலனை சார்கிறாரா, சுய பலத்தை சார்கிறாரா? கவனிக்கிறீங்களா? நமக்கு தேவைன்னு வரும்பொழுது எப்பவுமே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டோம். கவனிங்க, நமக்கு ஒன்று தேவைன்னு வரும் பொழுது ஆண்டவரே ஆண்டவரே இது எனக்கு தாங்க, ஆண்டவரே எனக்கு கண்டிப்பாக தாங்க ஆண்டவர், நான் உங்களுக்கு சாட்சி சொல்லுவேன், அப்படி முடிச்சுட்டு போயிடுவோம். நம்ம அப்படி ஆண்டவர்கிட்ட பிடிச்சி கேட்போம், ஆண்டவர் எனக்கு நிச்சயம் என்ன பண்ணிருக்கு இதை தந்து தாங்க தாங்க தாங்கன்னு சொல்லி அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ தாவீதுக்கு ஒரு ஆசை வந்துட்டு எல்லாவற்றையுமே தேவனிடத்துல சொல்லி அனுமதி கேட்டு யுத்தத்துக்கு போகிற தாவீது, எல்லா காரியத்தையுமே தேவனிடத்துல முன்வைக்கிற தாவீது உரியாவின் மனைவிக்கு மட்டும் ஆண்டவர்கிட்ட கேட்கவே இல்லை. ஏன்னா தாவீதுக்கு நல்லாவே தெரியும் இது என்னது. கவனிக்கிறீங்களா? தவறு. இது என்னது? ஆமா, நீங்க ஏதாவது தவறு செய்யும்போது ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு போவீங்க. ஆண்டவரே இன்னைக்கு எங்க வீட்டுக்காரர் வர்றாரு, அவரை 4 வார்த்தை கேட்கணும் ஆண்டவர், எனக்கு அதுக்கு பலன் தாங்கப்பா, எனக்கு வார்த்தை டங்கு ஸ்லிப் ஆகாம 2-3 வார்த்தை எக்ஸ்ட்ரா ஒரு இங்கிலீஷ் வார்த்தையை போடுறது எனக்கு என்ன கொடுங்க, பலன் தாங்கன்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுவீங்க இல்லையே? ஏன்னா நீங்கள் ஜெபம் பண்ண மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் உங்கள் கையை நான் விட்டு கொஞ்சம் நான் அப்படி போயிட்டு அப்புறம் திருப்பி நான் வந்து என்ன ஆயிடுவேன், ஞாயிற்றுக்கிழமை நான் ஜாயின்ட் ஆயிடுவேன் ஆண்டவர், அதனால் கொஞ்சம் எனக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு கேப்பு மட்டும் தாங்க. இல்லைன்னா இந்த மனுஷன் இப்போமெல்லாம் ஆண்டவர் சொல்லுவார், நீயே வழக்காடு போ, நீயே வழக்காடு, நீ தான் கேட்டுட்டியே, என் வார்த்தையில் நான் போய் திருத்திட்டு வந்துருந்தேன், கொஞ்சம் பார்த்துட்டு வந்துருந்தேன், அப்போ நீயே என்ன பண்ணிக்கிட்டோ காலம் ஃபுல்லாக வழக்காடிக்கிட்டே இரு. எத்தனை கவனிக்கிறீங்க, எத்தனை பேருக்கு விளங்குது? ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு உண்மை நம்ம மண்டை இப்படி தான் வேலை செய்யுது. நம்ம தேவைக்கு என்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்கவே மாட்டோம். எதை கேட்டாலும் தேவ சித்தத்துக்கு கேட்டு ஜெபிச்சு பழகுங்க. வராமன்னு சொல்லுங்க. எதை செய்தாலும் என்ன ஆசைப்பட்டாலும் என்ன காரியமா இருந்தாலும் எனக்கு 5 லட்சம் விசுவாசி வேணும் தான் ஆண்டவருக்கு தெரியுமா, ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் உங்களுக்கு சித்தமா நான் கேட்கணும். 30 என்னால் வழி நடத்த முடியலன்னா 5 லட்சம் நான் என்ன பண்ணுவேன், நான் இடறி தான் போவேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவரை எனக்கு நல்லா தான் இருக்குது, இவ்வளோ பேர் வந்தால் நல்லா தான் இருக்குது. ஆனால் ஆண்டவர் தெரியும், டே இதெல்லாம் ஒருவேளை வந்தா நீ என்ன பண்ணிடுவேன், என்னை விட்டுட்டு, உனக்கு இது இருக்கிற வரைக்கும் தானே நீ என் கூட இருப்ப, நீ இல்லைன்னு வச்சுக்க, நீ என்னமோ உன்னை பிடிக்கவே முடியாது நினச்சிட்டாருன்னா நான் பாட்டுக்கு அதை தாங்கப்பா 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 தாங்கப்பான் இருந்தா விளங்குமா? சரி, அப்போ நம்ம ஆசைக்கு என்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம, அதுவும் தவறான ஆசைக்கு ஆண்டவர்கிட்ட பர்மிஷன் கேட்க, நமக்கு தெரியும், நமக்குலாம் 6 அறிவு இருக்குது, நம்ம தான் கொஞ்சம் விவரமான ஆளு. நம்ம அப்படியே, ஏன்னா ஆண்டவர் இரக்கத்தின் தெய்வம் நீரே, அன்பின் தெய்வம் நீரே அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி ஆண்டவர் அப்படியே என்ன பண்ணிடுவோம், பூசி மூழ்கி பிரெயின் வாஷ் பண்ணுவோமா ஆண்டவரை? அவர் வாஷே ஆக மாட்டார், நம்மளை வாஷ் பண்ணிடுவார். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ தாவீதுக்கு தெரியும், அதனால தேவ பலனை நாடாமல் உட்கார்ந்து யோசிக்கிறார் என்ன பண்ணலாம். அப்போ ஒரு லெட்டரை எழுதி உரியாவுக்கிட்டே என்ன பண்றாரு, கொடுத்து அனுப்புகிறாரு. இவனை பலவான்கள் மத்தியில் நிக்க வை, ஒரே அடி என்ன பண்ணுவானுங்க, இவனை அடிச்சு தீப்பான்னு சொல்லி எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு, முடிஞ்ச உடனே தாவீது என்னதான் செய்யறாரு, உடனே அடுத்த தகவல் போகுது, தூக்கிட்டு வா உரியாவின் மனைவியை கொண்டு வந்து திருமணம் பண்ணு. உடனே அங்க என்ன ஆயாச்சு, உடனே இங்க அவருக்கு தாவீது ஐயாவுக்கு என்னதான் திருமண நிகழ்ச்சி தான். திருமணம் நடத்தி முடிச்சு அதுக்கு வாசிக்கலாமே. 2 சாமுவேல் 11:27 வாசிங்க பார்ப்போம். துக்க நாள் சென்ற பின்பு, சரி, இப்போ உரியா இறந்து அந்த 3 நாள் 7 நாள்லாம் வைப்பாங்கல்ல, கவனிக்கிறீங்களா? அந்த துக்க நாள் முடிந்த பிறகு வாசிங்க. தாவீது அவளை அழைத்தனுப்பி, அந்த துக்க நாள் முடிகிற வரைக்கும் அவர் பொறுமையா இருந்திருக்கிறார். யாரு? தாவீது பொறுமையா இருந்து அந்த அம்மாவை அழைத்து தன் வீட்டிலே சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். போதும். இப்போ மனைவியாகி இப்ப என்ன பண்ணியாச்சு, குழந்தையும் பெற்றெடுத்தாச்சு. இப்ப தேவன் பார்வைக்கு அது எப்படி இருந்தது, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா இருந்துச்சு. கவனிங்க பாப்போம். ஹலோ, கவனிக்கிறீங்களா? இப்போ சுயமாய் தாவீது ஒரு காரியத்தை யோசிச்சு, அவன் இருக்கிற வரைக்கும் தானே நம்ம அவர் லாஜிக்கா யோசிக்கிறாரு. தாவீது எப்படி
சட்ட ரீதியாய் ஒரு கணவன் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய மனைவியை நமக்கு மனைவியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று சொல்லி நியாயப்பிரமாணம் சொல்லி இருக்குது. கவனிங்க பார்ப்போம். சில ஆள் தப்பு செய்யறதையும் செஞ்சுக்கிட்டு பைபிளை வச்சே காரணப்படுத்துவானுங்க. செய்யறது தப்பையும் செஞ்சுக்கிட்டு எதுல காரணம் வரும் கவனிக்கிறீங்களா? ஒரு நாள் நீ அதை செஞ்சிடவே கூடாது. எல்லாம் கவனிங்க, கண்ணு எல்லாம் என்னதான் பார்க்கணும். ஆமேன். செய்யற அட்டுழியத்தெல்லாம் அட்டுழியம் பண்ணிக்கிட்டு காரணம் எங்க இருந்து வரும்? தேவன் உன்னை அடிப்பார். ஆமேன். எதனாலும் கர்த்தர் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் செய்யப்படுகிற ஒரு தூஷணத்தையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். வசனத்தை என்னைக்கும் ஒரு எழுத்தை கூட்டவும் கூடாதான், குறைக்கவும் கூடாது. அப்படி குறைக்கிறவன அவ்வளவுதான், முடிஞ்சே போச்சு, அவன் வாழ்க்கையை அவ்வளவுதான். அப்போ இந்த இடத்துல தாவீது அதை நியாயப்பிரமாணத்தை மனதில் வைத்து அதை அவனை கொலை செய்த பிறகு சட்ட ரீதியா என்ன பண்ணுகிறாரு? சட்ட ரீதியா எல்லாம் கரெக்டாக தான், எல்லாம் வச்சு தான் பண்ணுவாங்க. அவங்க எல்லாருமே எப்படி தான் பண்ணுவாங்க? சட்ட ரீதியாக தான் பண்ணி எடுத்து திருமணம் பண்ணிய பிறகு ஒரு குழந்தையும் பிறக்குது. கர்த்தர் சொல்லுகிறாரு, தாவீது செய்த இந்த காரியம் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பா, எனக்கு அருவருப்பு, பொல்லாப்பா இருந்துச்சு. தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்ற மகன் தான். ஆனா எப்ப அவன் சுயமா யோசித்தானோ அதுல இருந்தே ஆண்டவருக்கு பொல்லாப்பா இருந்துச்சு. அதுக்கு அடுத்த அதிகாரத்துல பார்க்கப்படுகிறது, கர்த்தர் அந்த குழந்தையை அடிச்சாராம். அந்த குழந்தை பெற்றோர்கள் செய்த பாவத்துக்கு யாருக்கு அடி விழுது? அதே பைபிள் தான் சொல்லுது, அவனவன் செய்ததுக்கு தவறு. ஆனா ஆண்டது இவனுக்கு எங்க அடிச்சா வலிக்குன்னு தெரியும் ஆண்டவருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இவனுக்கு இங்க ஐயானா தாவீதுக்கிட்ட ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்னென்ன தப்பு செய்யணும், உனக்கு என்னென்ன தண்டனை கொடுக்கணும்? ஆண்டவர் எனக்கு இந்த தண்டனை வேண்டாம், இந்த தண்டனை வேண்டாம், இது வேணா தாங்கப்பா. அப்ப கர்த்தர் அங்க அடிக்கிறார். அவன் மனம் உருகும்படி கர்த்தர் என்ன பண்ணுறார்? அவன் குழந்தைக்காக சில நாட்கள் உபவாசம் இருந்து, ஆண்டவர் எப்படியாயிலும் மனம் இறங்கிட மாட்டீரா, எப்படியாவது எனக்கு உதவி செஞ்சிட மாட்டேன்னு சொல்லி உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து அவர் புலம்பி ஜெபம் பண்ணுகிறாரு. என்ன ஜெபம் பண்ணாலும் நீதிக்கு மாறாய் செய்தால் அது மனம் திரும்பினால் மட்டும்தான் கர்த்தர் விடுவிப்பார். அல்லேலூயா. அப்போ சுயபலமா இவன் யோசித்து ஒவ்வொரு காரியம் செய்வது, கர்த்தர் அந்த குழந்தையை அடிக்கிற, அது ஒன்றும் இல்லாமல் மாறி அந்த குழந்தை என்ன ஆகுது? மரித்து போகிறது. அதற்கு பிறகு தாவீது மனஸ்தாபப்பட்டு தான் சங்கீதம் 51-53 எழுதுகிற பாவம் செய்து விட்டேனே என்று சொல்லி தாவீது மனமுருகி ஒரு சங்கீதத்தை எழுதுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் தேவ பலனை சார்ந்து வாழாம சுய பலனை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தருக்கு அது பொல்லாப்பா இருக்கும். நீங்க உங்க குடும்பத்துக்குள்ள தேவ பலனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்களா, இல்ல உங்க சுய பலனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்குறீங்களா? கவனிங்க. ஹல்லேலூயா. நீங்க உங்க சுயத்துக்கே நீங்க முக்கியத்துவத்தை கொடுப்பீங்கன்னு சொன்னா தேவனுக்கு அது எப்படித்தான் இருக்கும்? பொல்லாப்பா இருக்கும். என்னைக்கு அந்த பொல்லாப்புல இருந்து நீங்க அன்னைக்கு தான் ஒரு ஆசீர்வாதம். அது நீங்க 30 வயசுல வந்தாலும் சரி, 85 வயசுல வந்தாலும் சரி, அன்னைக்கு தான் ரட்சிப்பு. அது வரைக்கும் உனக்கு என்னன்னா நுகம்தான். அது வரைக்கும் உனக்கு என்னதுதான்? நுகத்தை சுமந்துக்கிட்டே. சில ஆள் சுமந்தாலும் பரவாயில்ல, நுகத்தோடையே நான் கல்லறைக்கு போயிருந்தேன், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இதுக்கு மேலே என்ன நான் சொல்லி கேட்டிருக்கேன். இவ்வளோ நாள் இப்படியே இருந்துட்டோம், இனியும் நாங்கள் அப்படியே, இது முடிஞ்சு போயிடும். 80 வருஷம் வாழ்க்கை இது கொஞ்ச கால வாழ்க்கை. சதா காலம் ஒன்று இருக்குது, அழிவில்லாத ஒரு காலம் இருக்குது. அப்ப தேவனோட இருந்தா மட்டும்தான் ஆண்டுடைய மகிமைக்குள்ள கடந்து போக முடியும். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ எப்பவும் சில காரியங்கள் வரும்பொழுது உன் சுயம் வந்து எட்டி பார்க்கும், இதை பண்ணிடலாமா, அதை செய்யலாமா, ஓ இப்படி யோசிக்கலாமா. அப்போ உடனே இந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வந்துடணும், சுயத்தை யோசிச்சா கர்த்தருக்கு அது பொல்லாப்பா இருக்கும். தேவனுடைய பலனை சார்ந்து நம்ம என்ன பண்ணணும்? வாழ வேண்டும் என்று சொல்லி நல்ல கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்ப்போம்.